பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். பாக்யாவோட வீட்டுக்கு போய் கோபியை பார்த்த ராதிகாவும் மையோவுக்கு பிறந்தநாள் இருக்கு அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறாங்க. தான் வீட்டுக்கு வர சொல்லி கோபியை கூப்பிடுறாங்க. இதை பார்க்கும்போது இனியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே ராதிகாவும், நீங்கள் கண்டிப்பாக மையோட பிறந்தநாளைக்கு வந்தீங்கன்னா மயு, எங்கள் அம்மா, நான் எல்லாருமே சந்தோஷப்படுவோம் கோபி அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே கோபியும் அதெல்லாம் சரிதான், ஆனாலும் மையோட பிறந்தநாளைக்கு என்னால் இப்போதைக்கு வர முடியாது, அப்புறமா கண்டிப்பாக வந்து மையுவை பார்க்குறேன்னு சொல்லு, ஏன்னா இனியாவோட காம்படிஷன் இருக்குது, இனியா கூட நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உடனே இனியாவும், முதல் முறையாக என் காம்படிஷனை டிவிலலாம் போட போகிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக என் கூட இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இனியா வந்து ராதிகாவை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு ராதிகா எவ்வளவோ கோபிக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் கோபி எதை பற்றியும் யோசிக்காம இனியாவுக்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சரி கோபி, நான் கிளம்புறேன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடி போன இனியாவும் ராதிகாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு எப்பயுமே எங்கள் அப்பாவை பார்க்க வரீங்க? எங்கள் அம்மா எங்கள் அப்பா வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தனியாக இருந்து குடும்பத்தையும் எங்களையும் பார்த்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்கள் வழியை பார்க்க வேண்டியதானே, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு மயு கூடயே நீங்கள் இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னையும் என் அப்பாவையும் பிரிச்சிருவீங்களோ அப்படின்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் இனி இந்த பக்கம் வராதீங்க. எங்கள் அப்பா இப்போ தான் கொஞ்ச நாளாக எங்கள் கூட பேசி சிரித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் எங்கள் கிட்ட இருந்து போன சந்தோஷம் எல்லாம் திரும்பி வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி எங்கள் அப்பாவை பார்க்க வரதா சொல்லி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாவையும் எங்கள் சந்தோஷத்தையும் பிரிச்சிடலாம் தானே நினைக்கிறீங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். இனி எங்கள் அப்பா உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மயு கூட சந்தோஷமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் மயு என்ன எங்கள் அப்பாவோட பொண்ணா? நான் தான் எங்கள் அப்பாவோட பொண்ணு. எப்பயுமே முதல்ல எங்கள் அப்பா எனக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்களே தவிர்த்து மயுவோட பிறந்தநாளைக்கு கூப்பிடுற மாதிரி வந்து எங்கள் அப்பாவை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சிங்கல்ல. என் காம்படிஷனில் எங்கள் அப்பா கலந்துக்கவே கூடாதுன்ற மாதிரி ஏன் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எங்கள் அப்பா என்றைக்கும் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு நாங்களும் எங்கள் குடும்பமும் தான் முக்கியம். அதனால் எங்கள் அப்பா வேண்டான்ற ஒரு முடிவு எடுத்துட்டு இனி எங்கள் அப்பாவை பார்க்க இந்த பக்கமே வராதிங்க அப்படின்னு கோவத்தில் இனியா இங்கே ராதிகா சொல்ல வரதை கூட கேட்காம திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன ராதிகாவும் ரொம்பவே கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்த கமலாவும், என்ன ராதிகா, மாப்பிள்ளைக்கு தான் முடியலன்னு பார்க்க போனேன், இங்கே வந்து நீங்கள் இவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்க, அங்கே என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனையாச்சான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, அது மட்டும் இல்லை அவர் இப்போ நல்ல குணமாயிட்டாரு, அவர் விருப்பப்பட்டால் நம்ம வீட்டுக்கு வரலாம், ஆனால் அவர் தான் விருப்பப்படாமல் அந்த பாக்கியா வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறாரே, அவருக்கு அந்த வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷம்னு தோணிதாமா இந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு. மயுவுக்கு பிறந்தநாள் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டேன், ஆனால் இனியாவோட காம்படிஷன் இருக்குது, இனியாவோட காம்படிஷனில் நான் போகிறது தான் முக்கியம்னு சொல்கிறாரு. அவருக்கு முடியாமல் இருந்தால் அவர் எப்படிம்மா அங்கே போக முடியும்? தான் பொண்ணை பற்றி யோசிக்கிறவர் மையுவை பற்றியும் என் வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்கல. இனியும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேம்மா, பேசாமல் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலான்னு சொல்லி உடனே வீட்டோட ஓனருக்கு ராதிகா ஃபோன் பண்ணி, இன்னும் 2 நாளையில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம், வேறு யாரையாவது இந்த வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு உடனே ஃபோனை வச்சிடுறாங்க ராதிகா. உடனே கமலாவும், என்ன ராதிகா நீ இங்கே கோபி மாப்பிள்ளை மேலே உள்ள கோவத்தில் நீ இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட, யாரை கேட்டு நீ ஃபோன் பண்ணி இந்த வீட்டை விட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னேன், கோபி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்லன்னு கேட்க, அவர் யாருமா என்னை கேள்வி கேட்க, இனியா என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறா, அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் தலை குனிஞ்சு வர வேண்டியதாக இருக்குது. ஒன்று அங்கே கோபியோட அம்மா என்னடானா, நீ பேசாமல் கோபி வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன் வேலையை பாரு, இந்த பக்கம் வராதன்னு திட்டுறாங்க. எனக்கும் கோபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே பேசுகிறாங்க. அப்புறம் எதுக்குமா நான் இங்கே இருக்கணும்? இன்றைக்கி என்னடானா அந்த இனியா அந்த பேச்சு பேசுகிறா. அவளுக்கு என்னவோ நான் நல்லதை மட்டும்தான் செஞ்சுருக்கேன், ஆனால் அவள் அப்பா வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிருங்க, நீங்கள் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் எங்களை பிரிச்சிடலான்னு பார்க்குறீங்களான்னு கேள்வி கேட்குறாமா. இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நான் ஏன் பதில் சொல்லணும்? கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாவா இருந்தேன்? ஒவ்வொரு முறையும் பாக்கியா வீட்டில் உள்ளவங்களால் அவமானப்பட்டு தானம்மா இருக்கேன். இனி எனக்கு இந்த கோபியும் வேண்டாம், கோபியால் வரக்கூடிய அவமானமும் வேண்டாமா, பேசாமல் இங்கேருந்து கிளம்புறது தான் சரின்னு எனக்கு தோணுது. நான் எதுக்குமா கோபி வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? நான் ஏமா அவமானப்பட்டு நிற்கணும்? மயுவை தனியாக நின்று வளர்க்க என்னால் முடியாது,
எங்க அம்மா பாக்கியாவே அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. ஆனாலும் எங்க அப்பா இல்லாம எங்கள பார்த்துக்கிட்டாங்க. உங்களால மயுவ பார்த்துக்க முடியாதான்னு கேட்குறாம்மா அந்த இனியா. கோபிய நம்பி நான் இல்லம்மா. அவர் தான் என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்தாரே தவிர்த்து, அது மட்டும் இல்லாம நான் என் பொண்ண நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு எனக்கு படிப்பு இருக்கு. நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற திறமை இருக்குமா. அப்புறம் நான் எதுக்குமா கோபிய எதிர்பார்க்கணும்? அவங்க வீட்ல உள்ளவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். நான் எடுத்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. நம்ம இன்னும் 2டே நாளையில இங்கேருந்து கிளம்புறோம். தனியா எங்கேயாவது போய் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேம்மா. இனி இந்த கோபிய பத்தின எந்த ஒரு எண்ணமும் எனக்கு வராதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க ராதிகா. இங்க கோபி, இனியா, ஈஸ்வரின்னு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அங்க வீட்டோட ஓனர் கோபிக்கு ஃபோன் பண்ணி, "என்ன கோபி சார் நீங்க? வீட்ட நீங்க விட்டுட்டு கிளம்புறீங்கன்னா, நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? உடனே எப்படி அந்த வீட்டுக்கு நாங்க ஆளெல்லாம் கொண்டு வர முடியும்?" அப்படின்னு கேட்க, உடனே இங்க கோபியும், "நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே" அப்படின்னு சொல்ல, "ஆமா, இப்பதான் இங்க ராதிகா ஃபோன் பண்ணி வீட்ட விட்டு அவங்க கிளம்புறாங்களாம். ஏன் உங்களுக்குமா தெரியாது? ராதிகாவோட வீட்டுக்காரர் நீங்க தானே? கோபி சார், அப்படி நீங்க இப்பவே கிளம்புறதா இருந்தா 2 மாசத்துக்கு உண்டான வாடகைய குடுத்துட்டு தான் நீங்க கிளம்ப முடியும்." அப்படின்னு சொல்ல, "இல்ல சார், நான் ராதிகா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நாங்க அந்த வீட்லருந்து கிளம்பல சார். நான் என்ன ஏதுன்னு அப்புறமா ஃபோன் பண்றேன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு இங்க கோபி யோசிக்கிறாரு. ராதிகா எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தா? இப்பதானே என்ன வந்து பார்த்து பேசிட்டு போனா. அதுக்குள்ள என்ன வீட்ட விட்டு போகணும்லாம் சொல்லியிருக்கா? வீட்டு ஓனர் வேற இப்படி பேசுறாரே! ஒண்ணும் புரியல. ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும். என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே பதட்டமா மறுபடியும் கோபியும் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ண, ராதிகா முதல்ல ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா கோவமா ராதிகா ஃபோன் எடுத்துட்டு, "என்ன கோபி, எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு?" கேட்க, அதுக்குடனே கோபியும், "என்னாச்சு ராதிகா உனக்கு? இப்ப தானே வந்து என்கிட்ட பேசிட்டு போன. அதுக்குள்ள என்ன வீட்ட விட்டு போறதா சொல்லியிருக்க? வீட்டு ஓனர் ஃபோன் போட்டு கேட்குறாரு. இப்படி நீ முடிவெடுக்கிறன்னா முதல்ல என்கிட்டல கேட்கணும். முதல்ல நீ இங்க கிளம்பி வா. உன்கிட்ட நான் பேசணும்னு" சொல்லும்போது, "என்னால வர முடியாது கோபி. நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். அந்த வீட்டுக்கு இனி வரக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே கோபியும், "இல்ல ராதிகா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. நீ என்ன முடிவெடுத்தாலும் முதல்ல நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். நான் உன்கிட்ட இப்ப பேசணும். நீ சீக்கிரமா பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி வா. நான் ஃபோன வைக்கிறேன்னு" சொல்லிடுறாரு கோபி. இங்க ராதிகாவும் ரொம்பவே கோவமா பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்க ஈஸ்வரி, இனியா, பாக்கியா, செல்வின்னு எல்லாருமே நிக்கும்போது கோபி கேட்குறாரு, "என்ன ராதிகா இதெல்லாம்? நீயா ஒரு முடிவெடுத்துக்கிற? அது மட்டும் இல்ல, இப்பதானே என்கிட்ட வந்து பார்த்து பேசிட்டு போன. நான் உன்னை எதுவுமே திட்டலையே. எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ எதுக்கு அந்த வீட்லேருந்து கிளம்பணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்ல, "ஆமா கோபி, இந்த வீட்டுக்கு நான் எதுக்காக வந்தேன்? உங்களுக்காக தானே வந்தேன். நான் எங்கேயோ இருந்தேன். எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எனக்கு வேணும். என் வாழ்க்கையில நீங்க நிரந்தரமா இருக்கணுன்றதுக்காக உங்க சொல் பேச்ச கேட்டு பாக்கியா வீட்டு பக்கத்துல ஒரு வீடு எடுத்து வந்தேன். ஆனா நீங்களே அந்த வீட்ல இல்ல. அப்புறம் நான் எதுக்கு அந்த வீட்ல தனியா இருக்கணும்? எத்தனை நாள் தான் என்னால தனியா இருக்க முடியும்? அதான் கிளம்பலான்னு முடிவெடுத்துட்டேன்னு" சொல்லும்போது, உடனே ஈஸ்வரியும், "நல்லதா போச்சு கோபி. அவ எங்கனாலும் கிளம்பி போகட்டும். அவ வாழ்க்கைய அவ சந்தோஷமா பார்த்துக்கட்டும். நீ நம்ம வீட்டோட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்தா போதாதா? அவ இந்த ராதிகாவே இப்படி ஒரு முடிவெடுக்கும்போது, நீ ஏன் கோபி ராதிகா பின்னாடி போகணும்னு நினைக்கிற? ராதிகா, நீ கிளம்பி போம்மா. நிம்மதியா உன் பொண்ணு கூட எங்க வேணாலும் இரு. ஆனா எங்க வீட்டு பக்கமோ இல்ல கோபிய பார்க்கறதுக்கு மட்டும் வராத" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த உடனே இங்க ராதிகா சொல்றாங்க, "இதுக்கு தாங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். உங்க அம்மா என்ன பேசாத பேச்சா அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உங்கள பார்க்க வரதுக்கு கூட பயந்து பயந்து வர வேண்டியதா இருக்கு. என் பொண்ணு மயு அப்பா எப்போ வருவாங்கன்னு ஆசையா கேட்டுட்டே இருக்கா. பதில் சொல்ல முடியாம இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையாங்க? நீங்க தான் எங்கள பத்தி யோசிக்கிறதே இல்லையே கோபி. உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம். உங்க பொண்ணு, உங்க பசங்க, உங்க அம்மா, இந்த வீடு இதுதானங்க முக்கியம். எங்கள பத்திலாம் நீங்க ஏன் யோசிக்க போறீங்க? அப்படி யோசிச்சிருந்தா என்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்தீங்களோ அப்பவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்களா என்ன? என்ன தேடி நீங்க வந்திருப்பீங்க. மையுவ பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. ஆனா இந்த வீட்டுக்கு நான் உங்கள பார்க்க வரதுக்கு கூட உங்க அம்மாகிட்ட உங்க அம்மாகிட்ட உங்க அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லங்க. நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருந்துக்கிறேன். இத்தன நாள் உங்களால நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். உங்க கூடயே இருக்கணும், துணையா இருக்கணும்னு உங்களுக்கு எவ்வளவோ நெறைய உதவி செஞ்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க கோபி. ஏன் இன்னைக்கு நான் வந்துட்டு போனேனே, உங்க பொண்ணு இனியா என்ன பேச்சு தெரியுமா பேசுனா? அவ கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறா. வயசுக்கு ஏத்த மாரியாங்க உங்க பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா உங்க பொண்ண நீங்க இப்படி வளர்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? உங்கள தாங்க முதல்ல சொல்லணும்" அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ராதிகா. உடனே இங்க ஈஸ்வரியும், "ராதிகா,
இதுக்கு மேலே எதுவும் பேசாத. என் பேத்தி இனியா யாரையும் மனசு வேதனைப்படுற மாதிரிலாம் பேச மாட்டா. அவ என்ன பேசினாலும் சரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் பேத்தி இனியாவை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல? கோபி, நீ தான் ஃபோன் பண்ணி வர வச்ச ராதிகாவை. அதனால நான் பொறுமையாக இருக்கேன். அதுக்காக இனியாவை பற்றியோ இந்த வீட்டில் உள்ள மற்றவங்கள பற்றியோ ராதிகா பேசினானா நான் அமைதியாக இருக்க முடியாது. சொல்லி முதல்ல ராதிகாவை அவள் வீட்டுக்கு போக சொல்லு. அவள் எங்கே வேணாலும் கிளம்பி போகட்டும். நீ நிம்மதியா இரு கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்குடனே பாக்கியாவும், அத்தை பொறுமையா இருங்க. ராதிகா ஏதோ சொல்ல வராங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை. நீங்க பாட்டுக்கு உங்க முடிவு தான் நல்லதுன்னு நினைக்காதீங்க. ஆமா, இனியா என்ன சொன்னாங்க ராதிகான்னு கேட்க, உங்க பொண்ணு இனியா என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க அப்பா வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க. எங்க அப்பாவையும் என்னையும் பிரிக்க பிரிக்க நினைக்காதீங்க. பேசாம டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்கேயாவது போயிருங்க. இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. நாங்க இப்பதான் எங்க அப்பா கோபி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்க பொண்ணு மயு என்ன எங்க அப்பாவோட பொண்ணா? அப்படி இல்லைல்ல. நீங்கள் உங்கள் பொண்ணு மையுவை பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பாவுக்கு உரிமையான பொண்ணுனா அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி என்னையும் கோபியவும் பிரிஞ்சு வாழ்கிற சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு இனியா. இப்படி அங்கே பேசுவாங்க இந்த வயசில்? இனியாவுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் இனியா பக்கம் இருந்து எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் இனியா இப்படியெல்லாம் பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பாக்கியாவும், இனியா இது உனக்கு தேவையில்லாத வேலை இனியா. நீ தேவையில்லாமல் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாமல் தான் வளர்ந்துட்டுருக்க. உன்னெல்லாம் காலேஜில் படிக்க வைக்கிறேன்னு சொல்லவே எனக்கு தான் அவமானமாக இருக்குது இனியா. உங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்திருக்கு. எல்லாத்துலேயும் நீ எதுக்கு தலையிடணும்னு நினைக்கிற? இது ராதிகா உங்கள் அப்பா கோபிக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. அவங்க பேசி சமாதானமாயிருவாங்க. இத்தனை நாள் உங்கள் அப்பா உன் கூட இருந்து உனக்கு என்ன செஞ்சாரு? பெருசாக பேசிகிட்டு இருக்க அப்பா தான் முக்கியம்னுட்டு. உங்கள் அப்பா உன்னை விட உரிமை இருக்குன்னா அது ராதிகா குடும்பத்து மேலே தான் உங்கள் அப்பாவுக்கு உரிமை இருக்குது. ஏன் தெரியுமா? உங்கள் அப்பா நான் வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக எதுவும் செய்யாமல் வெறும் பிரச்சனையை மட்டுமே செஞ்சிட்ருக்காரு. அதனால் உங்கள் அப்பாவை பற்றி பெருசாக பேசாத, பெருமையாக நினைக்காத. என்னவோ இங்கே 2-3 நாள் வீட்டில் வந்து உன் பாடம் படிக்கிறதுக்கு உதவி செய்ய போயிட்டு நீ என்னவோ உங்கள் அப்பாவை ரொம்ப நல்லவராக நினைக்கிறல. உங்கள் அப்பா திருந்தினாருன்னு நீங்கள் எல்லாரும் நம்பலாம். ஆனால் நான் என்றைக்கும் நம்பவும் மாட்டேன். உங்கள் அப்பா இந்த வீட்டிலேருந்து சீக்கிரமாக போகணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. இன்னொரு தடவை ராதிகாவோட விஷயத்தில் நீ தலையிட்டனா இனியா, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அன்னைக்கு என்னடானா எங்கள் ராதிகாவோட வீட்டுக்கு போய் அந்த பேச்சு பேசிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னடானா ராதிகா கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்க. அவங்க என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நான் தான் சொல்லி கொடுத்து உன்னை இப்படி வளர்க்குறேன்னு நினைக்க மாட்டாங்களா? என் கஷ்டம் என்னோடையே போகட்டும். நீ இந்த பிரச்சனையில் தலையிடாத. உனக்கு அதுக்குண்டான வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. புரிஞ்சு நடந்துக்க இனியா. இனி இதெல்லாம் பண்ணுனேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா பாட்டி, அப்பாவுக்கு எப்பயுமே அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ராதிகா குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து அப்பாவை பற்றியும் இல்லை எங்களை பற்றியும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. வர வர இந்த அம்மாவை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு இனியா ரொம்ப அழுகிறாங்க. அதுக்குடனே ஈஸ்வரியும், பாக்கியா நீ யோசிச்சு தான் பேசுறியா பாக்கியா? இங்கே இனியாஸ் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது? அதையே தான் நானும் சொல்கிறேன். என் பையனை விட்டுட்டு போயிரு. இங்கே கோபி சந்தோஷமாக இருக்கான். நாங்கள் எல்லாரும் குடும்பமாக இருக்கோம். நீ மயு கூட வேறு எங்கேயாவது போய் நிம்மதியாரு. கோபியை டிவோர்ஸ் பண்ணியிருந்தா நானும் ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதே தானே இனியாவும் சொல்லியிருக்கா. இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு இனியாவும், ஆமாம் பாட்டி, எந்த தப்பும் இல்லை. இப்போ கூட இவங்க வந்து பேச போய் தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இவங்கள முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கள். எனக்கு ராதிகாவை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராதிகா முன்னாடி பாக்கியா இனியாவை பலார் பலார்னு வைக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ சின்ன பொண்ணு, சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக ரொம்ப பொறுமையாகவே இருக்கேன். ஆனால் நீ யாருக்கும் மரியாதையும் மதிப்பும் தர மாட்டேங்கிற. உன் வாழ்க்கையில் உங்கள் அப்பா மட்டும்தான் உனக்கு பெருசுன்னு நினைக்கிற. தப்பு இனியா. உங்கள் அப்பா என்னைக்கு இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறாரோ அன்னைக்கு நீயும் உங்கள் அப்பா கூட சேர்ந்தே கிளம்ப வேண்டியதாக போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம வீட்டுக்கு வந்த ராதிகா கிட்ட கூட எப்படி பேசணும்னு தெரியல. முடிவெடுக்க வேண்டியது உங்கள் அப்பாவும் ராதிகாவும். இடையில பேச உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ முதல்ல போய் படிக்கிற வேலையை பாரு. உனக்கு தேவையில்லாத வேலையில் தலையிட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான். இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு இனியாவை நல்ல வெளுத்து வாங்குறாங்க பாக்கியலட்சுமி. உடனே செல்வியும், பாக்கியாக்கா சரியாக தான் செஞ்சுருக்கு. நல்லா பலார் பலார்னு இன்னும் இனியா பாப்பாவை நல்லா வெளுத்து வாங்கட்டும். தான் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ராதிகா பேச வரதை கூட பேச விடாமல் என்ன பேச்சு பேசுகிறா இந்த இனியா பாப்பா. இந்த வயசில் இவ்வளோ பேச்செல்லாம் ஆகாது. இனியா பாப்பாவை அக்கா இன்னும் நிறைய திருத்த வேண்டியது இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே செல்வி.
ஜெனி கிட்ட. உடனே எங்க கோபியும், "என்ன ராதிகா இதெல்லாம்? உன்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தியா? நான் என்ன நிரந்தரமாவே பாக்கியா வீட்ல இருந்துற போறேனா சொல்லிட்டு இருக்கேன்." குணமான உடனே, "நான் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி புரிய வைச்சா, நீ என்னவோ நான் வீட்ட விட்டு போறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க ஓனர்கிட்ட. இதனால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பார்த்தியா ராதிகா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அப்படியே நீ முடிவெடுத்திருந்தாலும் முதல்ல என்கிட்டல கேட்டிருக்கணும். நான் உன்னை விட்டு பிரியணும்னு நினச்சதே இல்லை ராதிகா. எங்கள் அம்மா என்ன சொன்னாலும், இனியா என்ன சொன்னாலும், என் வாழ்க்கையில் நீ நீ தான் எனக்கு முக்கியம் ராதிகா. மையோட பிறந்தநாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன். நீ கவலையே படாத. நான் இன்னும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கு ராதிகா. இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தால் எனக்கு ஏதாவது ஆயிரும். நான் நல்லா இருக்கணும்னா நீ கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்தே எங்கேயாவது போயிடலாம். ஆனால் அதுக்காக என் மேலே கோவப்பட்டுட்டு நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினச்சி நீ மயூர்லாம் இங்கேருந்து கிளம்ப வேண்டாம் ராதிகா. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும், "என்ன கோபி இப்படி பேசிட்டு இருக்க? என்னவோ குணமான உடனே ராதிகா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? ஏன் மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆகுறதுக்கா? ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்றதுக்கா? இந்த ராதிகா உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டா. உனக்கு குணமானாலும் உனக்கு அம்மா முக்கியம்னா நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். இந்த ராதிகா கூட வாழ்ந்து நீ என்ன பெருசாக சந்தோஷமா இருந்துட்ட. ஆனால் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆரோக்கியமான சாப்பாடு, உன் பசங்க கூட நீ பேசி சிரிக்கிறதுன்னு இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறியே, இதெல்லாம் ராதிகா வீட்டுக்கு போனால் உனக்கு கிடைக்குமா கோபி? கொஞ்சம் நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் கோபி. அதனால இந்த ராதிகா தான் வீட்டெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போறேன்னு சொல்றாளே, அவ எங்க வேணாலும் போகட்டும். உன் வாழ்க்கையில இந்த ராதிகாவால பிரச்சனை வராம தள்ளி இருந்தா அதுவே போதும். இப்ப புரிஞ்சுக்கிட்டல, இங்க பாக்கியா மாதிரி இந்த ராதிகாவால நடந்துக்க முடியாதுன்னுட்டு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருக்கிற சந்தோஷம் உனக்கு அங்க கிடைக்காது. ராதிகா வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு உன் பசங்களோட இங்கேயே சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு மறுபடியும் குணமானதுக்கு அப்புறமா ராதிகா வீட்டுக்கு போகணுன்ற முடிவெல்லாம் எடுத்த அப்புறம் நீ அம்மாவா பார்க்கவே முடியாது கோபி. இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு உடனே ராதிகாவும், "கோபி அப்படியே ஒன்றும் நான் கிளம்பி போயிட மாட்டேன். நானும் ஒரு முடிவெடுப்பேன் உங்கள் அம்மா மாதிரியே. உங்களால் நான் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன். உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கேன். ஏன் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கல்ல, அதுக்கு லோனெல்லாம் வாங்கி கொடுத்து அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி கொடுத்து நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கொடுத்து நான் எதுக்கு கோபி என் கூட வாழாத உங்களுக்கு உதவி செய்யணும்? உங்களை அப்படியே சும்மா விட்டுட்டு போவேன் நான் நினைக்கிறீங்க? உங்களையும் உங்கள் அம்மாவையும் நான் என்றைக்கும் சும்மா விடவே மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததை விட எனக்கு நிறைய தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்தது தான் அதிகம். நான் பாக்கியா மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன் கோபி. என்னைக்கு மையுவை கூட்டிட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்புறனோ கண்டிப்பாக உங்கள் மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வாழ விடாமல் செஞ்ச உங்கள் அம்மாவை கண்டிப்பாக நிரந்தரமாகவே உள்ளே வச்சு அவங்கள வெளியில் வராதபடிக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேனே தவிர்த்து நீங்கள் உங்கள் அம்மா கூடயும் உங்கள் பசங்க கூடயும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே இருந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க கோபி. ஏன்னா நான் எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சு மறுபடியும் எனக்கு இன்னொரு வாழ்க்கையை தரதா உங்களால் நான் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க கோபி. பாக்கியாவை ஏமாத்துனது பத்தாதுன்னு என் வாழ்க்கையிலையும் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துட்டீங்க. பாக்கியா வேணா உங்களை சும்மா விடலாம். ஆனால் நான் என்னைக்கும் சும்மா விடவே மாட்டேன். ஈஸ்வரியத்தை கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. என்ன செய்ய போறேன்னு மட்டும். என்னையும் கோபியும் பிரிக்கிறதுக்கு பெருசாக திட்டம்லாம் போடுறீங்கல்ல, உங்கள் திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செய்கிறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு ராதிகா ரொம்பவே கோபமாக பேசும்போது அவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்த ஈஸ்வரி கொஞ்சம் பயப்படுறாங்க. என்னது இது? ஒரு வேளை கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுபடியும் என்ன உள்ள வச்சிருவாளா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே பாக்கியாவும், "ராதிகா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படிலாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏற்கனவே உங்களாலையும் கோபியாலையும் அத்தை ரொம்ப அவமானப்பட்டிருக்காங்க. ஆனால் தெரியாமல் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அத்தை பேசாமல் கோபியை ராதிகா வீட்டுக்கே அனுப்பிடுங்க. இந்த வீட்டுக்கு அப்பப்போ உங்களை பார்த்துக்கட்டும். தான் பசங்களுக்கு செய்ய வேண்டியதாக செய்யட்டும் ஆனாலும் ராதிகாவோட மன வேதனையவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. மையுவுக்கு பிறந்தநாள் வருது. எப்படி இனியா தன்னுடைய காம்படிஷனில் அப்பா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி மையுவோட பிறந்தநாளைக்கும் கோபி கூடவே இருக்கணும்னு நினைக்கிறதுலாம் சரிதானே? அதனால் கோபி ஆசைப்பட்டு தான் ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கோபியை அனுப்பி வைங்க. அங்கே மயு கூட கோபி இருந்தால் தான் மயுவும் சந்தோஷமாக இருப்பா. இதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அத்தை. இல்லைன்னு வைங்க, ராதிகா எடுத்த முடிவு தான் சரின்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு நானும் இப்படி தான் ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். கோபி புரிஞ்சுக்கோங்க கோபி. உங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நீங்களும் ராதிகாவும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. உங்களுக்கு உங்கள் பசங்க முக்கியம்தான். உங்களுக்கு உங்கள் அம்மாவும் முக்கியம்தான். அதுக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண ராதிகாவை இப்படியே அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா அவங்களும் எவ்வளோ
நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க. இப்போ வீட்டை விட்டு போகணுன்ற முடிவுக்கு வேற வந்திருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ராதிகா தான் முக்கியம்னு அத்தை பேச்சை கேட்காம அங்கே கிளம்பி போங்க. கொஞ்ச நாள் இவங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் நிலைமையை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராது. இதுக்கு தான் சொன்னேன், ராதிகா வீட்டுக்கே போங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த பக்கம் வர வேண்டான்னுட்டு. நீங்கள் என் பேச்சை கேட்கல. இப்போ ராதிகா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ராதிகா கேட்குற கேள்விக்கு என்ன பதில் கோபி சொல்ல போகிறீங்க அப்படின்னு இங்கே பாக்கியா கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே கோபி என்ன செய்யனே தெரியாமல் யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் ராதிகா என் மேலேயும் எங்கள் அம்மா மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்கா. என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவெடுத்து எங்கள் அம்மா மேலேயும் என் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாக்கியா வேற இந்த வீட்டில் இருக்காதீங்க, உங்கள் பொண்டாட்டி ராதிகா கூடயே அவங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. என் பசங்களுக்கெல்லாம் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனையை எப்படி சமாளிக்கன்னு ஒன்றுமே புரியலையே. பேசாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணாமல் பாக்கியா கூடயே இந்த வீட்டில் இருந்திருந்தா கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பேன்னு பாக்கியாவை பார்த்து பதில் பேச முடியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி. உடனே செல்வி சொல்கிறாங்க, அக்கா என்னதான் கோபி சார் மனசு மாறின மாதிரி பேசினாலும் உன் அத்தை உன் மனசை மாற்ற பார்த்தாலும் கோபி சார் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறாதக்கா. எப்போனாலும் கோபி சார் மாறுவார். அப்படி தான் அவர் நடந்துட்டுருக்காரு பாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராதிகா வீட்டுக்கு போக பிடிக்கலன்னு பேசுகிறாரு. இதே ராதிகா வீட்டில் இருந்தப்ப உனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சாருக்கா. கோபி சார்லாம் திருந்த மாட்டாருக்கா. கோபி சாரை என்னைக்கும் நம்பிராத அப்படின்னு செல்வி சொல்லும்போது உடனே பாக்கியாவும், ஏற்கனவே நான் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ராதிகா இருக்கிற கோவத்தில் அவங்களும் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கோபியோட நிலைமை என்ன ஆகும்னு பார்த்துக்க செல்வி. இவர் செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் ஒவ்வொன்றா இவர் அனுபவிக்க போகிறாரு பாரு அப்படின்னு கோபியை பற்றி செல்விக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா. பாக்கியா வீட்டுக்கு வந்த ராதிகா பேசின பேச்சால் இனி இந்த ராதிகா என்னெல்லாம் செய்ய போகிறாளோ தெரியலையே அப்படின்னு பயத்திலேயே இருக்கிறாரு கோபி.